ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன, கபடி தான் ரிவ்யூ போட்டுட்டே ப்ரெஸ் கான் போட்டாச்சு. அப்புறம் என்னென்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் தேஷ்வாலும் நரேந்தரையும் ஸ்டேஜில் ஆங்கர் கேட்டுட்டு இருந்தாங்க சில கேள்விகள். அது என்ன சொன்னாங்க, நிறைய பேர் கேட்டாங்க சொல்லுங்கள் சார்னு. ஸோ அதை பற்றின வீடியோ தான். என்ன சொன்னாங்க மேட்ச்சுக்கு முன்னாடின்னு, என்ன நடந்ததுன்னு தான் நமக்கு தெரியும். மேட்ச்சுக்கு முன்னாடி அவங்க சொன்ன பாயிண்ட்ஸை சிலது ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட், அர்ஜுன் தேஷ்வாலை கேட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சா ஸ்டேட்வே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிடுவீங்க. அண்ட் ஜெய்ப்பூர் டீம் டேங்க் நீங்கள் டீமாக ஒன்றா உட்காந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்களா, என்ன உங்களோட பிளான்? இன்றைக்கி ஜெயிச்சு குவாலிஃபை ஆகிற பிளான் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியான்னு கேட்டாப்புல. அவர் பதில் சொன்னார், இன்னொன்று இதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. நாங்கள் வி வாண்ட் டு வின் த கப், ப்ளே த ஃபைனல். நாங்கள் தான் வி வாண்ட் டு டூ பெஸ்ட் ஃபார் த டீம். டீமுக்கு என்ன பெஸ்ட்டோ அதை தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். ப்ளே ஆஃப் போகிறத பற்றி நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அண்ட் வின் பண்ணால் அது பாட்டு பாயிண்ட் டேபிள் ஏறிட்டு போவோம்னு அவர் ஃபைனலுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம்னாரு. அப்புறம் கேட்டார், 12 மேட்ச் அன்பீட்டன் வரீங்க, பட் யுவர் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களோட ஃபார்ம். பட் பெங்களூர் மேட்ச்சுக்கு எதிராக உங்கள் கையில் இருந்த மேட்ச்சை விட்ட மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் நீ மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேன் லாஸ்ட் ரைடை, அதை பற்றி சொல்லுனார். இதே மாதிரி தான் ஒரு ரைடு மேட்ச், இது நான் சொல்கிறேன் ஒரே ரைடு. இது பெங்களூர் லாஸ்ட் ரைடு எடுத்தார்ல, அதே மாதிரி ரைடு தான் நம்ம இவர்கிட்டே எடுத்தார் நேற்று இமான்ஷுட்ட. சக்ஸஸ் ஆச்சு, அங்கே சக்ஸஸ் ஆகல. எனிவே அவர் கேட்டார், பதில் சொன்னார். ரெண்டு டீமும் நல்ல டீம் தான், ரெண்டு டீமும் நாங்கள் நல்லா தான் விளையாண்டோம். லாஸ்ட் ரைடு என்னை அவுட் பண்ணிட்டாங்க கேட்சு, என்னோட தப்பு தான் ஒத்துக்கிட்டாரு. ஏன்னோ நான் போக் லைனை டச் பண்ணியிருக்கணும். பட் நான் ஆல்வேஸ் ஏதோ ஒரு யோசனை இல்லை, எப்போதுமே எல்லோரும் கரெக்டாக செய்ய முடியாது இல்லையா, அந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேன். நரேந்திர கண்டோலர் என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் நரேந்தர், யூ ஆர் டூயிங் வெல். அண்ட் டீம் சரியான நேரத்தில் ஃபார்மில் வந்துட்டீங்க, மொமெண்டமில் வந்துட்டீங்க. அண்டு எதனால், என்ன காரணம்? ஒரே டீமோட போகிறீங்க, அதான் காரணமானார். இது மேட்ச்சுக்கு முன்னாடி திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். ஜெய்ப்பூர் மேட்ச்சுக்கு முன்னாடி நேற்று ராத்திரி 8 மணிக்கு நடந்தது, 7:30 மணிக்கு. அவர் சொன்னார், என்ன देखिए स्टार्टिंग में अंदर बाहर हो रहा था, मैं कॉम्बिनेशन नहीं बन पा रहा था, लेकिन पिछले 4 मैच में एक ही टीम खेल रहा है, कॉम्बिनेशन செட் हो गया. அதாவது ஸ்டார்டிங்கில் இன் அண்ட் அவுட் ஆகிட்டு இருந்தேன். அண்ட் காம்பினேஷன் சரியாக செட் ஆகலை எங்கள் டீமுக்கு. பட் கடந்த ஃபியூ மேட்சஸாக ஒரே டீமாக நாங்கள் விளையாடுறதுனால கரெக்டான காம்பினேஷன் செட் ஆகிடுச்சு அப்படின்னாரு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனிவே அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார். கடந்த 4 மேட்சாக பெரிய வின்னாக ஜெயிக்கிறீங்க, வாய் வச்சுட்டார்னு நினைக்கிறேன் அவர் ஆங்கர். பெரிய டீமாக இப்போ வின்னு ஜெயிக்கிறீங்களா, 41, 45, 51, 55 அந்த மாதிரி கேட்டார். இன்றைக்கி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க இந்த டீமை ஸ்டாப் பண்ணுறதுக்கு? அர்ஜுன் தேஷ்வால் ஜெய்ப்பூரை எப்படி ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னாரு. அவர் வார்த்தையில் பாருங்களேன், நரேந்தர் க்யூட்டாக இருக்கும். நான் எப்படி கபடி தான் சொல்கிறது அவங்களுக்குலாம் பிடிக்குது, அதே மாதிரி அவர் என்ன கேள்வி கேட்டாலும் ஃபஸ்ட்டு தேக்கியே அப்படி மாதிரி நல்லா இருக்கும். அது கேட்க நரேந்தர் சொன்னார், தேக்கியே टीम बड़ा कॉन्फिडेंट है, आज भी अच्छा खेलेंगे पिछले मैच की तरह அண்ட் மேட்ச் ஜரூர் ஜீத்தேங்கன்னார். அதாவது பாருங்கள், நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் எங்கள் டீமு, இன்றைக்கி ரொம்ப நல்லா விளாடுவோம். லாஸ்ட் ஃபியூ மேட்ச் விளாண்ட மாதிரியே விளாடுவோம், லாஸ்ட் 4 மேட்ச் எப்படி விளாண்டோமோ அதே மாதிரி விளாடுவோம்னாரு. எந்த நேரத்தில் சொன்னாரோ இருக்கட்டும். 3வது கடைசியாக கேள்வி கேட்டாங்க. அப்புறம் நரேந்தர், நீங்களும் அஜிங்கிய பவரும் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணுறீங்க, ஹவு இம்பார்ட்டன்ட், எவ்வளோ முக்கியம் அது தலைவாஸ் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகணும்னா உங்கள் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு. தேக்கியே வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் 2 பேரும் நல்லா விளையாடும்போது டீம் மேட்சஸ் ஜெயிக்குது. ஆஜ் भी ட்ரை கரேங்க, இன்றைக்கும் நாங்கள் அதே மாதிரி நல்லா விளையாடி நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு வெயிட் பண்ணுவோம்னார். வில் ட்ரை டு ப்ளே வெல் டுடே ஆல்சோ. அவர் சொன்னதை அவர் செஞ்சு காமிச்சிட்டார் நரேந்தர். அவர் நல்லா தான் விளையாண்டார். 12 பாயிண்ட் வேணுமோ, மற்றவங்க தான் சொதப்பிட்டாங்க. எந்த நேரத்தில் அவர் சொன்னாரோ 4 மேட்சாக ஒரே டீமோடு போகிறோன்னு, நேற்று பார்த்தீங்களா, ஏகப்பட்ட சப்ஸ்டிடியூட்டு, ஏகப்பட்ட சேஞ்சு. எனிவே ரிவ்யூவில் போட்டிருக்கேன், அதெல்லாம் பேசியிருக்கேன். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கோச் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அது பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்தது. அண்ட் நரேந்திர குறை சொல்ல முடியாது. 12 பாயிண்ட் அவரை 120 பாயிண்ட் எடுக்க முடியும். 12 பாயிண்ட் குட், எதிராக எல்லோரும் அவுட் ஆகிட்டு இருக்கும்போது. ரைட், அப்டேட் பண்ணிட்டேன். உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். புரிய பார்த்த பேர் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.